இயேசுவே வந்தால் போதும் என் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். இயேசுவே 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 வந்தால் போதும் என் வாழ்வில் மாற்றம் வந்திடுமே. இயேசுவே இயேசுவே வந்தால் போதும் என் வாழ்வில் மாற்றம் ஏற்படும். ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிறேன், துக்கத்தோடு வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு வந்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில வாங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க முகத்துல, உங்க உடல்ல, உள்ளத்துல, வாழ்க்கையில எல்லாவற்றிற்குள்ளும் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் நிறைவாக ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனதிலே எந்த வேண்டுதலை, விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீர்களோ அத்தனை விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் ஆண்டவர் பதிலளித்து உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய விண்ணப்பம், என் வேண்டுதல் நிறைவேறுகிறது. என் தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாளிலும் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலே மாதாவுடைய பரிந்துரையினால் அற்புதங்கள் 1000 பெற்றுக்கொள்கிற இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபித்து நம் ஆண்டவருடைய வசனத்திற்குள்ளாக கடந்து செல்லும்படி நம்முடைய வேத புஸ்தகங்களை திருப்பிக் கொள்வோம். வாசியுங்கள். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நான் அசை போட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும், எனக்கு இது கிடைத்தா நல்லா இருக்கும், என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் வாழ்க்கையினுடைய வசதிக்குரிய காரியங்கள் என்று எத்தனையோ காரியங்களிலே என் தேவைகள் ஒவ்வொன்றையும் மனதில் வைத்து இதெல்லாம் நடக்காதா, இதெல்லாம் கிடைக்காதா, இது நடந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி நமக்குள் பலவிதமான காரியங்களை மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை செம்மையாக, நேர்த்தியாக, சரியாக அவர் செய்து முடிக்கக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற அநேக தேவைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு உட்கார்ந்துருப்போம். பிரைஸ் தி லார்ட்.
இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு நடக்கணும், இது நடந்தால் நல்லா இருக்கும் என்று அநேக காரியங்கள் நம்முடைய மனதில் இப்பொழுதும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து, பைபிள் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கின பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்து விட்டு சொன்னார், இது நல்லது 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 என்று கண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையுமே ஆண்டவர் படைத்த பொழுது என்ன சொன்னார்? இது நல்லது, இது நல்லது நல்லது என்று ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படைத்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ எல்லாவற்றையும் அவர் படைத்தவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்த இந்த இயற்கையை பாருங்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிற்கும் என்ன செய்யிருக்கு? ஒரு ஒழுங்கை வைத்து இருக்கிறார். ஒவ்வொரு காலத்தையும் அவர் வரைமுறைப்படுத்தி அவர் உண்டாக்கின இந்த இயற்கை, அவர் உண்டாக்கின மரங்கள், செடி கொடிகள் எல்லாத்துக்குமே பாருங்களேன் ஒரு காலம் இருக்கு. எப்போதுமே மாம்பழம் கிடைக்குமா? சொல்லுங்க. எப்போதும் மாம்பழம் கிடைக்குமாமா? எப்போதும் மாம்பழம் கிடைக்காது. எப்போதும் பலாப்பழம் கிடைக்குமா? கிடைக்காது. எல்லா காலம் பலாப்பழம் கிடைப்பதில்லை. எப்போதுமே எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு இந்த உலகத்தில் பார்க்கிற ஆண்டவருடைய படைப்பில் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம். வெப்ப காலம், வெயில் காலம், அடுத்து மழை காலம், குளிர்காலம். ஒவ்வொரு காலத்தையுமே ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உண்டாக்கின ஒவ்வொன்றையுமே நேர்த்தியாக, செம்மையாக காலங்களை வகுத்து காலங்களை அவர் பிரித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா கடவுள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ஏனோதானோன்னு செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு அம்மா வந்துச்சு, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, எவனையாவது ஒருத்தனை பார்த்து கட்டி கொடுத்தேன்னா நிம்மதியாக இருப்பேன். இது யாருடைய வார்த்தை? சொல்லுங்க. அம்மாவுடைய வார்த்தை, ஒரு தாயாருடைய வார்த்தை. ஏன்? வீட்டிலேயே எனக்கு நெருப்பை கட்டிட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கு, எவனையாவது பார்த்து கட்டி கொடுத்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவள் பிரச்சனை அவளே பார்த்துட்டு போகிறான். இது ஒருவேளை உலகத்தில் உள்ள ஒரு தாயாருடைய மனநிலைமையாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சில பேர் சொல்லுவாங்க, அவன் படிக்கானோ படிக்கல, எதையாவது படித்து தொலைஞ்சி போட்டு. இது உலகத்தில் உள்ள ஒருத்தருடைய வார்த்தை. ஒருவேளை நாம கூட அப்படி இருக்கலாம். ஏதாவது நடந்தா சரி, ஆண்டவர்கிட்ட வந்திருக்க ஏதாவது கிடைச்சா சரி. ஏன்? இன்னைக்குள்ள பிரச்சனை மாறணும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர் எதையாவது செய்கிறவர் அல்ல, நேர்த்தியாய் செய்கிறவர். சொல்லுங்க எல்லாரும். எல்லாத்தையும் எப்படி செய்வாரா? ஆண்டவர் உனக்கு, சகோதரியே சகோதரனே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை செய்தால் அது நேர்த்தியா இருக்கும், சரியாக இருக்கும். கை தட்டுங்க பாப்போம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், அது ஆனந்தத்தை கொண்டு வரும், அது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை காண செய்யும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அந்த செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா அங்க என்ன இருக்கும்? செல்வம் வரும். நீங்க பாருங்களா, ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வதித்த பொழுது அங்க என்ன இருந்துச்சு? அவனுக்கு தேவையான, அவருக்கு தேவையான செல்வம் இருந்தது. லோத்துவுக்கும் செல்வம் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு நாள் லோத்து ஆபிரகாமை விட்டு அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டார், சோதோம் கொமோராவை நோக்கி போயிட்டார். அல்லேலூயா. விளைவு என்னங்க ஆச்சு?
சொல்லுங்க, விளைவு என்ன? ஆபிரகாம் ஆண்டவருக்காக காத்திருந்தாரு. ஆனால் லோத்து தனக்கென்று ஒரு முடிவெடுத்துட்டு போனார். பிரைஸ் தி லார்ட். விளைவு என்னன்னா, ஆபிரகாமுடைய செல்வத்தில் ஆசீர்வாதம் இருந்துச்சு, லோத்தோட செல்வத்தில் என்ன இல்லை? தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. விளைவு என்ன தெரியுமா? செல்வத்துக்காகவே அவன் மனைவி உப்பு தூணா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவ தேவன் உங்களுக்காக, ஆண்டவர் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அதில் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாம் வெற்றியாக அமையும். 2 கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லணும் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் பரிபூரணமாக நிறைவாக நமக்கு செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக பரிபூரணமாக ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம், அதிசயம், நன்மைத்தனம், சுகம், பலன், உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாம் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அதுக்குன்னு என்ன இருக்கு தெரியுமா? ஒரு காலத்தை அவர் நிர்ணயம் பண்ணி வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய செயலை நீங்கள் காண வேண்டும் என்றால், தேவனுடைய செயலை காண வேண்டும் என்றால் ஆயத்தம் செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆயத்தம் செய்ய வேணும். ஆயத்தம் வேணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இதுல என்ன இல்லை தெரியுமா? நமக்கு ஒரு ஆயத்தம் இல்லாத நிலைமை. ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் என்னது? நமக்கு ஒரு தயாரிப்பு வேணும். என் குடும்பத்தில் தேவனுடைய நன்மைகளை, ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டும் என்றால் எனக்கு ஒரு தயாரிப்பு, ஒரு ஆயத்தம் எனக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த ஆயத்தம் என்பது என்ன அப்படின்னா, ஒன்று நம்முடைய இருதயத்தில் தயாராகுவது. பிரைஸ் தி லார்ட். ஒன்று என்னது? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உங்க இதயத்தில் ஆயத்தமாக வேண்டும். எதில் ஆயத்தமாகணும்? சொல்லுங்க, எதில் ஆயத்தமாகணும்? இருதயத்தில் ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்ரா 7:10 எடுத்து வாசிக்கிறீங்களா? எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. வாசிங்கம்மா. எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சுடுங்க அல்லேலூயா. எஸ்ரா தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினாராம். எதுல? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய காரியங்களை நோக்கி நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, நம்ம மனசுல இன்னைக்கு வரையில என்ன இல்லை தெரியுமா? நாம் ஒரு ஆயத்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, எஸ்ரா தேவனுடைய திருச்சட்டத்தில் ஆண்டவருடைய முறைமைகளை கற்றுக்கொள்வதில் எல்லாவற்றிலும் தன்னை முழுமையாக அவர் ஈடுபடுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால் அவனுக்குள் இருதயத்தில்
வாஞ்சை வேண்டும். ஆமென். எதில் வேணும் சொல்லுங்க, எதில் வேணும்? உன் இருதயத்தில் ஒரு தயாரிப்பு, உன் இருதயத்தில் முதல்ல நீ ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அன்னைக்கு ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, அவருடைய தகப்பனார் அவரை கூட்டு வந்திருக்கிறார். வந்தா அந்த தம்பி என்ன பிரச்சனைனா, அவருக்கு திருமணம் முடிந்திருக்கிறது. திருமணம் முடிந்து ஒரு வாரம் கூட ஆகலை. மனைவியை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்னா அவன் பேசாமல் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, அவனுக்கு சொல்லி நீங்கள் சேர்த்து வைங்க பிரதர் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கல்யாணம் எப்படி கொண்டாடி இருக்காங்க, ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு ஜாம் ஜாம்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வாழ மாட்டேன்னு ஒரு வாரத்திலே வந்து உட்காந்துட்டு இருக்கான், வேண்டாம்ங்கிறான். என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட? எப்பா எத்தனை கிளாஸ் எடுத்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லவா? அவன் ஒன்னே ஒன்று சொன்னான், எனக்கு கல்யாணம் முடிக்கிற எண்ணமே எனக்கு சொல்லுங்க எனக்கு இல்லையா, எனக்கு கல்யாணம் முடிக்கிற விருப்பமே எனக்கு இல்லை. என்னைய போய் கல்யாணம் முடின்னு டார்ச்சர் பண்ணாங்க. இவங்களுக்காக தாலியை கட்டினேன். அவள் வேணா என் வீட்டில் இருக்கலாம், ஆனால் என்னாலலாம் அவள் கூட சேர்ந்து நினைச்ச முடியாது, வாழ முடியாது. இவனுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்க, இவனுக்கு என்ன ஆலோசனை சொல்ல முடியும் சொல்லுங்க? ஹலோ, கேட்குதா? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எனக்கு தேவன்கிட்ட இருந்து நிறைய ஆசீர்வாதம்லாம் வேணும்னு தான் வந்திருக்கோம். ஆனால் நமக்குள்ள என்ன இல்லைன்னா, நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆயத்தம் இல்லை. ஜெபம் பண்ணுற எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் என்னைக்காவது நீங்கள் கேட்டு பாருங்க, நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்காக நீங்கள் என்ன தயாரிப்பில் இருக்கிறீர்கள்? கேட்டு பார்ப்போம். எல்லாரும் கேட்குறாங்க சொல்லுங்க, எல்லாரும் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்கிறது ஆயத்தமாகு. சொல்லுங்க எல்லாரும். எதில் ஆயத்தமாகணும்? தேவன் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முதல்ல நீங்க அதுக்கு தயாராகணும். நீங்க ஆயத்தமாகாம, நீங்க தயாராகாம தேவனிடத்தில் எந்த நன்மை நீங்க பெறவே முடியாது. நல்லா கவனிங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தயவு செய்து வேத புத்தகத்தில் காமிக்கிறேன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் நான் வரிசைப்படுத்துகிறேன், நீங்கள் விரும்பி வாசித்துக் கொள்ளுங்கள். தொடக்க நூல் 12ல் 2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அதிலே ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்தார், ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீயே ஆசியாயிருப்பாய், உன் வழியாக மக்களினங்கள் பெருகும். எல்லாம் ஒரு 7 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு அதுல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிட்டாரு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்து விட்டார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் அடுத்த நாளே அனுபவிச்சாரா? சொல்லுங்க, அனுபவிச்சாரா? ஏங்க சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரு, நாளைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதா? சத்தமா சொல்லுங்க. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. இல்ல, அடுத்த நாளே அவருக்கு எல்லாமே கிடைத்தது. எல்லா நன்மைகளையும் ஆபிரகாம் பெற்றார் என்று வேதம் எழுதவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா? நான் உனக்கு காண்பிக்கிற நாட்டுக்கு போனார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஊர் பேர் தெரியுமா? ஊர் பேர் தெரியுமான்னு தான் கேட்டேன். பைபிள்ல எழுதிருக்கு. முதல்ல சொன்னாரா? எப்பங்க வா இங்க போன்னு சொன்னாரா? நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு, நாட்டுக்கு போ. எங்க போறேன்னு அவருக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் புறப்பட்டார்.
ஆபிரகாமுக்கு செல்வம் கிடைத்தது. அவரோடு பயணித்த லோத்து அவனை விட்டு ஓடி போயிட்டாரு. ஒரு நாள் ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி வந்தது. வருஷம் ஓடுத தவிர வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல, எதுவும் கிடைக்கல. செல்வம் எல்லாம் கிடைக்கும், ஆனா வாழ்க்கைக்கு தேவை என்ன? குழந்தை செல்வம் கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. என்ன? வாசிங்க தொடக்க நூல், தயவு செய்து நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் கவனமாக முதல்ல 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 13-14 ஆதியாகமம் தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்கம்மா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற பின்பு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு. நான் வேகமாக அந்த பகுதியை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பகுதியை பாருங்க. லோத்தை விட்டு ஆபிரகாம் போன பிறகு ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார். ஏனெனில் நீ பார்க்கிற இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்க போகிறேன். உன் வழிமரபினர் பூவுலகின் மணலை போல பெருகச் செய்வேன். பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் யாரு? சொல்லுங்க, ஆபிரகாம் யாரு? சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ எல்லா இடத்தையும் பாரு, அங்க பாரு, இங்க பாரு, வானத்து பூமியில் உள்ள மண்ணெல்லாம் தூசியெல்லாம் என்ன முடியும்னா அதை மாதிரி ஒன்று தரப்போறேன்னு சொல்றாரு. இப்ப ஆபிரகாம் யாரு? இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமுக்கு கண்ணே மணியேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை கூட சொல்லுங்க இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதன்ட போய் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற மனுஷன் ஒரு கேள்வி எழுப்பினாரு. 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 15 நீங்கள் வாசிங்க 2வது வசனம். அப்போது ஆபிரகாம், என் தலைவரே, எனக்கு என்னத்தான் தருவீர்? எனக்கோ குழந்தையே. ஏயா சொல்லிட்டே இருக்கிற, ஆனா ஒண்ணுமே இல்லையே. கேள்வி. இன்னைக்கு நீ எத்தனையோ ஜபத்துக்கு வந்துட்டீங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டீங்க, கத்துறீங்க கதறீங்க, ஆண்டவரைங்கிற நான் என்னையும் சேர்த்து தான். ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, எனக்கோ இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே. வாரம் வாரம் வர்றேன், ஒன்றும் கிடைக்கலையே. ஜபத்தில் நான் உட்கார்றேன், ஒன்றும் நடக்கலையே என்று நமக்குள் ஒரு புலம்பல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கை தட்டுங்க பாப்போம். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன செய்யறாரு? அதனாலதான் பாருங்க, நீங்க அந்த அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணாரா? வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பாரு, முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பாரு என்று ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 6ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். கை தட்டுங்கப்பா. இந்த உலகத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கட்டும், உங்க முன்னால் இருக்கிற தேவைகள் எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியங்கள் நீங்க அடையணும்னா நீங்க அதுக்கு தயாராகணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எதுலங்க தயாராகணும்? விசுவாசத்தில் தயாராக வேண்டும். எதுல தயாராகணும்? இன்னைக்கு நல்ல கவனிங்க, நமக்கு விசுவாசம் நம்பிக்கையிலே நாம் ஆயத்தமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன்,
நீங்கள் லூக்கான செய்தி முதல் அதிகாரம், அந்த முதல் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபிள் ஒரு சம்பவம் நமக்கு எழுதியிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக்கரியாவிடத்தில் போய் கபிரியேல் தூதர் சொன்னார், எப்பா உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது, இதோ உன் மனைவி என்ன செய்கிறா, கருவுற்று இருக்கிறான்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். செக்கரியா கேட்டாரா? சொல்லுங்க, கேட்டாரா? அவர் பெரிய தீர்க்க தரிசனமே கபிரியேல் தூதர் சொன்னார். ஆனால் செக்கரியா அதை நம்பவில்லை. சொல்லுங்க, என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யல? நம்பலை, அதை ஏற்றுக்கொள்ளலை. பிரைஸ் தி லார்ட். அதில் ஒரு வசனம் இருக்கு, நான் காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பகுதியை காண்பிக்கும் பொழுது பாருங்கள், தயவு செய்து அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. 21வது வசனம். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்த திருக்கோவில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் ஏன் தெரியுமா? பாருங்களேன், பைபிள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது 20ஆம் வசனத்தை பாருங்க. உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை பிரைஸ் தி லார்ட் என்ன செய்யல? உரிய காலத்தில். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்காக நீங்கள் முதலாவது நம்பிக்கையோடு காத்திருங்கள். அது எப்ப வேணாலும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கல, எப்ப வேணாலும் தேவன் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கைக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். இருதயத்தில் ஆயத்தமாகுங்க. உன் இருதயத்தில் நீ தயாராக ஆரம்பி. எப்படி? இருதயத்தில் நம்பு. என் முன்னால ஒண்ணுமே இல்லை, ஆனா என் முன்னால ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. படிங்க பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது நாம் எதிர் நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலைமை. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அம்மா என்ன போட்டிருக்கு? விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது என்னப்பா? கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு புலப்படல, எதுவுமே முன்னால இல்லை, ஆனா கிடைக்கும் என்னும் உறுதி. இது எப்படிங்க அப்படி முடியும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு உலகம் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பும். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க நோயாளியா இருப்பீங்க, நீ என்னமா நம்பிக்கிட்டே இருக்கிற ஆண்டவரை, உனக்கு ஒண்ணுமே இன்னும் கிடைக்கவே இல்லையே. இது உலகம். ஆனா அவன் இருதயம் சொல்லணும், எனக்கு விருப்பத்தை, என் தேவையை என் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். நிறைவேற்றுகிறாரா? உங்க உடல்ல உள்ள வியாதிகள் இப்பொழுது குணமடைந்து கொண்டிருக்கிறது. உங்க உடம்புல உள்ள எல்லா சிறியதும் பெரியதுமான வியாதிகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்க படிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 4:17 சொல்லுகிறது, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தை ஆக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாதை தம் வார்த்தையால் இருக்கச் செய்கிறவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். ஆமென். அப்ப இருதயத்தை எதுக்கு ஆயத்தப்படுத்தணும்? இருதயத்தில் ஆயத்தமாகுங்க. எதில் ஆயத்தமாகணும்? நான் எதை கேட்கிறேனோ, எதை நம்புகிறேனோ,
எதை தேடுகிறேனோ அதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள். நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள். இப்பொழுது நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எதை, எந்த தேவையை மனதிலே வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவர் என்பதை உங்கள் இதயத்தில் உறுதியாக நம்ப வேண்டும். இருதயத்தை எதுக்கு தயார் பண்ணணும்? தேவன் மீது நம்பிக்கை வைக்க. கிடைக்கல, நடக்கல, ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறியேன்னு உன்னை பார்த்து உலகம் ஒப்பாரி வைக்குதா? அதை மாற்றணும்னா உன் இருதயத்தில் விசுவாசம் வளரணும். ஆமென். விசுவாசத்தோடு ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். என் இருதயம் தேவன் மீது நம்பிக்கையில் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நீங்கள் அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை படிங்க. தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆமென். எல்லாம் ரெண்டு கைகளை வேறு சொல்லுங்க. ரோமர், நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின்படி வாக்களித்ததை ஆண்டவர் செய்ய வல்லவர் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஏற்பாடு செய்தது நிச்சயமாக நிறைவேறிய தீரும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை வைத்து அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினதை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? சொல்லுங்க, நிறைவேற்றுவாரா? நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்தில் ஒரு நிமிஷம் கை கொடுத்தவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்குறீங்களா? கேட்குறத ஆப்ஷன் ஏ, பி, சி, டின்னு மாற்றத்துக்குள்ளே போகிறீங்களா? எப்படி பண்ணுறீங்க? முதல்ல கேட்பீங்களா? புரியுதா புரியலையா? இப்போ என்ன ஆகிட்டு தெரியுமா? நடந்த மாதிரியே இல்லை. இப்போ மனசு என்ன சொல்லுது? சொல்லுங்க, என்ன சொல்லுது? இதான் கிடைக்கல, இதாவது கிடைக்குமான்னு பாப்போம். அடுத்து இதான் கிடைக்கல, இதாவது கிடைக்குதா? ஏதாவது கிடைக்கட்டும். ஏதாவது கிடைக்கா? இல்லை. ஒப்பேருதோ ஒப்பேர்லையோ, நல்லதோ கெட்டதோ, எது வேணாலும் இப்படிங்கிற முடிவில் வந்துடும். நமக்கு தெரியணும், என் இருதயத்தை நான் தேவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். என்ன? அவர் எனக்காக யாவையும் செய்வார். சொல்லுங்க, அவர் எனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. என் தேவாதி தேவன், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்தில் ஒருவேளை ஏதாவது இல்ல, கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலாம், எப்படியோ போயிட்டு போகுது, என் வாழ்க்கையே கடவுள் கூட அக்கறை இல்லாமல் இருக்காருன்னு சொல்லி உங்களையே நீங்கள் வேதனைக்குள்ள கொண்டு போனீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எதையாவது தருகிறவர் இல்லை. நீங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையோடு கேட்பதை அவர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், பைபிள் சொல்லுகிறது, மார்க்கு நற்செய்தி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆயத்தமாக அப்படின்னு ஏன் வேதம் சொல்லுகிறது என்றால், வேதத்தை நீங்கள் நல்ல கவனிங்க. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். 47வது வசனம். நாசரேத்தூர் இயேசுதான் போகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தினார். அல்லேலூயா.
எப்படி கத்தினாரு? இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவர் கத்தினார், உரக்க கத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஏங்க அவர் கத்தினாரு? எல்லாரும் பிச்சை எடுக்கிறான், நானும் பிச்சை எடுத்துட்டு போறேன் அந்த மனுஷன் இருந்திருக்கலாம். ஆனா அவன் பிச்சை எடுத்த மனிதன் தான், வழியோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்தவன் தான். ஆனா அப்படி பிச்சை எடுத்தவன் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவன் கத்தினானாம். பிரைஸ் தி லார்ட். இவன் பைபிள் சொல்லுது, அவன் கத்தின உடனே பக்கத்தில் உள்ளவன் அவன் வாயை பொத்தும்படி தடுத்தான். ஆனா அவனுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவுக்கு அவனுடைய இருதயம் நம்பிக்கையினால் எரிந்தது என்றால், எனக்கு இந்த இயேசு என் விருப்பத்தை நிறைவேற்றுவார். கை தட்டுங்க பாப்பா. நீங்க வந்துட்டு சும்மா போக கூடாது, நீங்க வந்தது போல போக கூடாது. நீ வியாதியோடு போக கூடாது, பலவீனத்தோடு போக கூடாது, கண்ணீரோடு போக கூடாது, கவலையோடு போக கூடாது, அதே வாழ்க்கையில் இருக்கிற சுமையோடு போக கூடாது. பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் அவனை விசாரித்தார், நான் உனக்கு என்ன செய்யணும். ஆமென். ஆண்டவர் தெளிவு இருந்தது. என்ன தெளிவு சொல்லுங்க? என்ன தெளிவு? நீங்க மார்க் செய்தி 10 பாருங்க. 51 வசனம் சொல்லுது, இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஆயத்தம் நம்பிக்கையை கொண்டு வரும். நம்பிக்கை விருப்பத்தை கொண்டு வர வேண்டும். நீ ஆயத்தமாக, நம்பிக்கையில் ஆயத்தமாக நீங்க என்ன செய்யணும்னா விருப்பத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன இருக்கணும்? உங்களுக்கு விருப்பம் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆயத்தமாவாங்க. ஒரு டூர் போகிறோம் வச்சுக்கிடுவோம், உடனே நல்ல சாப்பாடு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அல்லேலூயா. ஆயத்தமாகறாங்க. எந்த ஊருக்கு போகிறோம்? அங்கே தாங்க ஊட்டிக்கு போகிறோம், வாங்க போவோம். அவங்களும் வர்றாங்க. அல்லேலூயா. நல்ல ஏற்பாடுலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் போனதுக்கப்புறம் ரூமை விட்டே வெளியே வராதெல்லாம் இருக்கான். சொல்லுங்க, ரூமை விட்டு வெளியவே எங்க தெரியுமா? நாங்கள் கூட்டு போயில நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கோம். ஒரு ட்ரிப்பு குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் போய் ஒருத்தர் வண்டியை நிப்பாட்டினோம். சுற்றி இருந்தவங்க கேட்டா, என்ன மரஞ்செடி கொடியை காமிக்க வந்துருக்கு அப்படின்னா. ஆடா பாவி, இங்கே இதுக்குதாயா எங்கே இருந்து இல்லாமல் வரா? இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற ஐயா. எங்கேயாவது குளம் ஏறி இருந்தால் காமியும், இங்கே வந்திருக்கீரு. ஆடா பஸ் விட்டு இறங்க மாட்டேங்க. ஏ இறங்கியா வாருவே. இருக்கிறதுலே ஊட்டி போகிறோம், கண்டிப்பாக குன்னூரில் இறங்கி சிம்ஸ் பார்க்கில் போய் ஜாலியாக சந்தோஷமாக பார்க்க சுற்றுறதுக்கே ஒரு நாள் வேணும். இவன் பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டேங்க. ஏன்? கொஞ்சம் எங்களுக்குள்ள விருப்பம் இல்லை போய் ஆட்டான். நான் என்ன சிம்ஸ் பார்க்க வீட்டுக்காக கொண்டு வர முடியும்? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ஆயத்தமாகுவது விசுவாசத்தையும் நம்பிக்கையையும், நம்பிக்கையில் விருப்பமும் இருக்கணும். நம்புறீங்களா? நம்புறேன். விரும்புறீங்களா? ஏதாவது நடக்கட்டும். அல்லேலூயா. இவன் கேட்டான் பாருங்க, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவனுடைய விருப்பத்தை என்ன செய்தாரு? கேட்டாரு, உனக்கு என்னப்பா விரும்புறோம்? நீ என்ன விரும்புற? அவன் ரொம்ப தெளிவா சொன்னான். என்ன சொன்னான்? நீர் எனக்கு பார்வை தரணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ரபுனி, நான் மீண்டும் பார்வை என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உமது நம்பிக்கை உம்மை. நீங்க அதே மாதிரி தயவு செய்து அதே மார்க் நற்செய்தியில ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு பகுதியை பாருங்க. 5ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், அந்த 5ஆம் அதிகாரத்தில் 27 பாருங்க. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவர் மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே
நலம் பெறுவேன் என்று அந்த பெண் எண்ணிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். என்னமா போட்டிருக்கு சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? அன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு கட்டியோடு தான் வந்தேன், கட்டி சுகமாயிட்டு. எப்படிமான? வேற ஒன்றும் இல்லை, நற்கருணை ஆண்டவர் வரும்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களை தொட்ட அந்த பெண் சுகமடைந்தாள் அல்லவா, நான் உங்களை தொடுறேன், என் கட்டிய. அவ்வளோதான். போனா ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து காமிக்கிறா, கட்டியே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் பைபிள் சொல்லுது, அவள் ஆயத்தமாகினாள், நம்பிக்கை கொண்டாள். நம்பிக்கை கொண்டவள் விருப்பம் கொண்டாள். என்னது? எனக்கு என்ன நடக்கணும்? இந்த நோய் குணமடையணும், நான் விரும்புறேன். நீங்க நல்ல கவனிங்க. ஏதோ ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க, ஒரு பிரதர் கூப்பிட்டாங்க, அதனால ஜெபத்துக்கு வந்தேன், வரணுமேனு வந்தேன். தம்பி, இது தூங்கிட்டு போற நேரம் இல்லை, வீட்டில் தூங்க முடியல பிரதர், இங்கே வந்தால் நல்லா தூக்கம் வருது, நல்லா தூக்கம் வரும். ஜெபத்தில் உட்கார்ந்தா சிலருக்கு அப்படியே உட்கார்ந்ததும் தெரியாது, மணி 4 ஆனதும் தெரியாது. நீ அதுக்கு வரல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆறுதலா 4 வார்த்தை சொல்றீங்க, அதுக்கு வரலப்பா. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீ விடுதலையோடு நீ தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் தாம் வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நம்பிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், அவன் வாழ்க்கையில 100 வயசுங்க, எல்லாம் நின்று போச்சுங்க, ஆனா வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஆமென். ஆபிரகாமுடைய உடம்புல சக்தி இல்ல, சாராளுடைய உடம்புல பலன் இல்ல, ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்போதும் நிறைவேற வல்லமையுடையது. அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும், அந்த காலத்துக்காக அவன் இதயத்தை ஆயத்தப்படுத்தி, எனக்கு ஒண்ணுமே நடக்காது போல தோன்றினாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். ஆமென். அல்லேலூயா. என் சூழ்நிலையெல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும் நான் யாரை நம்புவேன்? என் வாழ்க்கையில எல்லாமே ஜீரோவானாலும் யாரை நம்புவேன்? சொல்லுங்க, யாரை நம்புவேன்? என் வாழ்க்கையில எத்தனை வயதானாலும் யாரை நம்புவேன்? எப்படி நம்பணும் தெரியுமா? என் விருப்பம் நடக்கும். ஆமென். என் விருப்பம், என் இருதயத்தின் வாஞ்சையை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். எத்தனை பேர் புரியுது? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ண வந்திருக்கலாம். ஜஸ்ட் பாஸ் எல்லாம் கேட்காத இங்க வந்து. இப்போ பிரைஸ் தி லார்ட். ஜஸ்ட் பாஸுக்காகலாம் உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணாத. என் பிள்ளை பெஸ்ட் சொல்லுங்க. என் பிள்ளை பெஸ்ட். பக்கத்துல கை வச்சுக்கோ. பிள்ளை ஜஸ்டா பெஸ்டா? பெஸ்டியா? ஆண்டவர் நார்மலா இல்ல, பெஸ்டானது உனக்கு தருவார், மேலானதை தருவார், வியக்கத்தக்கவற்றை தருவார், நன்மையானதை தருவார், எல்லாவற்றிலும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். விரும்புறீங்களா? ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என் வாழ்க்கையில நான் விருப்பத்தோட கேட்கிறேன். அல்லேலூயா. 2 கைகளை பேர் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், எனக்குரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி என் இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், நான் தயாரிக்கிறேன், ஆயத்தப்படுத்துகிறேன். எனக்குரிய அற்புதம், எனக்குரிய அதிசயம் இப்பொழுது இறங்கி வருகிறது. என் பிள்ளைகளுக்குரிய அற்புதம், என் குடும்பத்துக்குரிய அற்புதம், என் பிள்ளைங்க வேலைக்குரிய காரியங்கள் இறங்கி வருகிறது. நல்ல கைகளை தட்டி பாடும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. எல்லாரும் நல்ல வாயை திறந்து இயேசுவே ஆமென் நல்ல கையை தட்டி பாடுவோம்.
செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், ஆமென், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், நல்ல கையை தட்டி பாடுவோம். மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்க கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம். நல்ல கையை தட்டி ஜெயம் கொடு ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது தடைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மறைந்து போவதாக, கட்டிகள் கரைந்து போவதாக. ஆண்டவருடைய வல்லமையினால் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? வந்திருக்கிற மகளே, உனக்குரிய அற்புதத்தை விருப்பத்தோடு நம்பிக்கையோடு ஆயத்தமாகி கேள். ஆண்டவர் எனக்கு இதை தருகிறார். வெற்றியை பெறும் மகனே, உன் பாடத்துல, உன் படிப்புல, வேலையில, எல்லாவற்றிலும் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். எஸ், ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே. மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார். குடும்பம் இணைந்து வந்து நீங்கள் நன்றி சொல்வோம் என்று சாட்சியத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். நம்புவே நம்புவே என் ஆண்டவரை, நம்புவே 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 என் ஆண்டவரை. பிரியமானவர்களே, உங்க இருதயத்தில் விருப்பத்தோட ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் விரும்புறேன். நான் விரும்புறேன். என் விருப்பத்தில் என் விருப்பத்தில் நீங்க இதை நிறைவேற்றுவீங்கன்னு நீங்க நிறைவேற்றுவீங்க நம்புகிறேன். 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 அல்லேலூயா. என் விண்ணப்பம், வேண்டுதல்கள், தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க. முதல்ல ஆயத்தமாகி நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, விருப்பப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நீங்கள் சங்கீதம் 126 அதிகாரம் 5, 6 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள், கை தட்டுங்க பாப்போம். நீ இருதயத்தில் ஆயத்தமாக, மகனே மகளே, நீ இருதயத்தில் ஆயத்தமாகி நம்பிக்கையிலே விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்களேன், வசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? படிங்க. விதையை எடுத்து செல்லும் போது, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பக்கத்தில் கை சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? விதைக்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? விதைக்கிறவன் தூங்குவானா முழிச்சிருப்பானா? பக்கத்தில் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விதைக்கிறவன் தூங்குவானா முழிச்சிருப்பானா? முழிச்சிருப்பான். சரி, இவன் பைபிள் விதைக்க வருகிறோம். எதை விதைக்க வந்திருக்கேன்? என் கண்ணீரை நான் விதைக்க வந்திருக்கிறேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் நான் ஆண்டவரிடத்திலே கொட்ட வந்திருக்கிறேன். அதான் பைபிள் சொல்லுது பாருங்க. இந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்லுகிறார்கள். எதோடு போறாங்க? சொல்லுங்க, எதோடு போறாங்க? அண்ணா தேவனுடைய ஆலயத்துக்கு 1 சாமுவேல்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஆலயத்துக்குள்ள வந்தா எப்படி வந்தா? அழுகையோடு வந்தா. சொல்லுங்க, எப்படி வந்தா?
பாப்பா நீ அழுகையோடு வந்திருக்கலாம், சகோதரி நீ அழுகையோடு வந்திருக்கலாம், சகோதரா நீங்க அழுகையோடு வந்திருக்கலாம். மகனுக்காக, மகளுக்காக, குடும்பத்துக்காக, தேவைக்காக, வாழ்க்கையோட பிரச்சனைகள் மாற, மனமாற்றத்துக்காக கண்ணீரோடு வந்திருக்கலாம். வசனம் சொல்கிறது, விதை எடுத்து செல்லும் போது அங்கே கண்ணீரோடு செல்லுகிறார்கள். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, நம் கண்ணீரை எல்லாம் அவர் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். என் கண்ணீரை எங்க வச்சிருக்காரு? உன் வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அதுக்கு நீ ஆயத்தமாகி இருதயத்தில் நம்பிக்கையோடு விருப்பத்தோடு உட்கார்ந்து இருக்கிற நீங்க உங்க கண்ணீரின் ஜெபத்தை விதைத்துக் கொண்டே இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? நிப்பாட்டவே. பைபிள் என்ன தெரியுமா இருக்கு? நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி. இன்னைக்கு ஜெபத்தை நிறைய பேர் நிப்பாட்டிட்டு வந்திருக்கீங்க. சிலரை பாருங்க, நீங்க டைம் டேபிள் போட்டுக்கலாம். நாங்கள் 7 புதன்கிழமை நீங்கள் ஜெபம் புதன்கிழமையில் பங்கெடுக்கும் போது நிச்சயமாய் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆனா அதை தாண்டி நீங்க ஜெபத்தை, ஆண்டவரே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறார். 18ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டும். முதல் வசனம் படிங்க. அவர்கள் மனம் தளராமல் எப்போதும் இறைவனிடம் வேண்ட வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்தில் கை கொடுத்துங்க. ஜெபத்தை நிப்பாட்டிராத. ஜெபம்ங்கிறது விதை. ஜெபம்ங்கிறது என்னது? விதை. விதைய விதைக்கிறத நீ என்ன செஞ்சிடக்கூடாது? நிப்பாட்டிடக்கூடாது. விதைச்சிட்டியா? யாராவது விதைச்சவன் தூங்குவானா? சொல்லுங்க. விதைச்ச பின்னால விவசாயி போய் தூங்க முடியுமா? அவன் இரவும் பகலும் அந்த நிலத்து மேல அவனுக்கு கண்ணும் கருத்துமா, அதுக்காக உழைப்பான். அதே போல தேவ பிள்ளைகள் ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது. எதை நிப்பாட்டக்கூடாது? ஜெபத்தை நிப்பாட்ட மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை, என் வேதனைய எல்லாத்தையும் பார்க்கிறார். நான் அவர் முன்னால இருக்கிறேன். என் ஜெபம் அவர் முன்னால தூபம் போல போகணும். கை தட்டு. இப்ப அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கொடிய தலைவன் இருந்தானா. அந்த தலைவன் போய் ஒரு கைம்பெண் சொன்னா, எனக்கு நீதி வழங்கும். அவன் போய் தொலை அப்படின்னு அனுப்பிட்டானா. ஆனா டெய்லி காலையிலையும் மாலையிலையும் அந்த பெண் என்ன செஞ்சா? அவன் வீட்டு முன்னால போய் நின்றுக்கிட்டே இருந்தாளாம். ஒரு நாள் அவனே சொல்றான், சாப்பிட முடியல, தூங்க முடியல, கொஞ்சம் குடிக்கலாம்னா குடிக்கவும் முடியல. ஏன்? எப்போது என் வீட்டு முன்னால யார் நிற்கா? இந்த பெண் நிற்கிறா. இவ தொல்லை தாங்க முடியல. இவளுக்கு நீதி வழங்காமல் இன்னைக்கு நான் விட மாட்டேன்னு ஒரு கொடியவனே நீதி வழங்கினானா. ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கிறீங்களா? 18ஆம் அதிகாரம் தயவு செஞ்சு வாசிங்க. 7ஆம் வசனத்தை பாருங்க. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் தம்மிடத்திலே அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் அவர்களுக்கு துணை செய்ய காலம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, காலம் தாழ்த்துவாரா? விட்டுறாத. இன்னைக்கு என் தேவன் எனக்கு பதில் அளிப்பார். என் ஆண்டவரின் கண்ணீரை துடைப்பார். என் ஆண்டவரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கனானிய பெண்ணை பாருங்க. இயேசு பின்னால அந்த பெண் வந்துகிட்டே இருந்தா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு பின்னால வந்து அந்த பெண் சொன்னா, தாவீதின் மகனே எனக்கு என்ன செய்யும்?
இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும், என் பிள்ளைய சுகப்படுத்தும். சீடர்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே டார்ச்சராக தெரிஞ்சுது. ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே இந்த பொம்பளை ரொம்ப என்ன செய்கிறா, தொந்தரவு பண்ணுறா, இவளை ஏதாவது சொல்லி என்ன செஞ்சிடும், அற்புதம் செய்யலாம் சொல்லலை, ஏதாவது சொல்லி அனுப்பும். ஏசு என்ன பண்ணார், எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் அந்த பெண்ணை பைபிளை பாருங்க, நீங்கள் புதிய ஏற்பாடு எடுத்து வாசித்து பாருங்களேன், எல்லாத்தையும் மனம் இறங்கினார் அப்படி தானே போட்டிருக்கு. மனதுருகி அப்படி தானே படிக்கும். மனதுருக்கமுள்ள இயேசு இந்த பெண் பக்கம் திரும்பி சொன்னார், கவா பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்களுக்கு போடுறதுலன்ட்டு போறாரு. எப்படி இருக்கும்? நான் இப்படி சொன்னேன்னா அக்கா நீ என்னக்கா செய்வ? பிறகு வந்து ஜெபம் பண்றதுனாலே போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க, நார கிளி கிளிக்கான் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம எங்கேயாவது 6 மணிக்கு நற்செய்தி கூட்டத்துக்கு இங்கே 5:30 தான் கிளம்புவோம். வேகமாக போகிறோம், தலையில் தான் கை வச்சுட்டு போயிடும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாரு நமக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பெண் ஆண்டவர் பின் போயிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றா, ஆண்டவரே மேஜையில் உள்ள உணவு நாய்கள், மேஜையில் உள்ள உணவு பிள்ளைகளுக்கு, ஆனால் மேஜையில இருந்து கீழே என்ன செய்யும், கொஞ்சம் பிரெட்டு துண்டுலாம் விழும்ல, எச்சி விழும்ல, அது நாய்கள் சாப்பிடுமே. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா? நமக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகவே போகாது. கை தட்டுங்க சிஸ்டர், பிரதர், உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஒருவேளை நீங்க இன்னைக்கு இல்ல, பயப்படாதீங்க, நீங்க பண்ண ஜெபம் ஒரு நாள் வீணா போகவே போகாது. உங்க ஜெபம் கண்டிப்பா நிறைவேறும், உங்க ஜெபம் நடக்கும், உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கனானிய பெண்ணுடைய விசுவாசத்தை மெச்சினார். அங்கே அந்நேரமே அவளுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபத்தை என்ன செஞ்சுறாங்க, விட்டுறக்கூடாது. விதைக்கிற விதை எடுத்து செல்லும் போது அவன் எப்படி போகிறான், கண்ணீரோட போனான். ஆனா அறுக்கும்போது பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்குரிய பதிலை பெற்றுக்கொள்கிற நாள் வந்து விட்டது, அது ஆரம்பித்து விட்டது. ஆமென். நம்புறீங்களா? 2 கைகளை உயர்த்துவோம், எல்லாரும் எழுந்து நிற்போம். என் ஜெபத்துக்கு பதில் உண்டா? என் ஜெபத்துக்கு பதில் உண்டா? 2 காரியம், ஆயத்தமாகு. எதுல? நம்பிக்கையிலும் விருப்பத்திலும் ஆயத்தமாகு. ஆயத்தமாக நீ என்ன செய்யாத, ஆண்டவரிடத்தில் கேட்பதில், அவருடைய சமூகத்தில் உட்கார்றதுல, ஜெபத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க சொல்லுங்க. கால நேரமெல்லாம் வாரம் பார்க்காதீங்க. என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் வரை நான் அவரை விடவே மாட்டேன். நிறைவேறினதுக்கு அப்புறமும் சொல்லுங்க, விடமாட்டேன், நான் விடமாட்டேன். பிரதர் பாட்டு பாடுவார். பிரைஸ் தி லார்ட். காலமெல்லாம் எல்லாரும் கை உயர்த்தி ஆராதி. ஓ நன்றி அப்பா. உங்களை விடமாட்டேனா. நல்ல வாயை திறந்து சொல்லுவோம். காலமெல்லாம் ஆராதிப்பே, உங்களை விடமாட்டேனா. உங்களை விடமாட்டேனா. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை விட மாட்டீங்க? ஆண்டவரே. சொல்லுங்க, யாரை விட மாட்டீங்க? ஆண்டவரே விட மாட்டேன். உங்களுக்கு தேவை நிறைவேறணும்னு விட்டுட்டு ஓடிடுவீங்களா? தேவை பாப்பா, உன் தேவையை விட உன் தேவன் பெரியவர். உன் வாழ்க்கையில் அவர் வந்துட்டார்னா, தம்பி உன் வாழ்க்கையில் அவர் வந்துட்டார்னா, தேவைகள் எவ்வளவு வந்தாலும் அவர் இருந்து அதை நிறைவு செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். ஆமென். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யணும்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இருதயத்தை ஆயத்தப்படுத்தின அர்த்தம் என்ன? நம்பிக்கை வரணும்னா எனக்குள்ள இருக்கிற பாவம் என்னை விட்டு வெளியேறணும். ஆமென். Amen. காலமெல்லாம் ஆராதிப்பேன் உங்களை விடமாட்டேனா காலமெல்லாம் ஆராதிப்பேன் உங்களை விடமாட்டேனா சொல்லுங்க. காலமெல்லாம் ஓஹோ. ஆராதிப்பேன் உங்களை விடமாட்டேன் தோல்விகளை காண்பிச்சு பயமுறுத்தும் போதும் உங்களை விடமாட்டேனா தோல்விகளை காண்பிச்சு பயமுறுத்தினாலும் உங்களை விடமாட்டேனா நான் விரும்புவதற்கும் எதிராய் நடந்தாலும் உங்களை விடமாட்டேனா நான் விரும்புவதற்கும் எதிராய் நடந்தாலும் உங்களை விடமாட்டேனா சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜெபம் உம்முடைய பாதத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பலனை நீர் எனக்கு தருகிறீர். நிச்சயமாக அக்களிப்போடு நான் அறுப்பேன். ஆமென்.